والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى: إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹ்வின் பேரருளாலே ரமதானுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சதகத்துல் ஃபித்ர். பெருநாளைக்கு முன்னால் நாம் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. அறிஞர்கள் அதை வாஜிப் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சொல்கிறேன் கேளுங்க. ஹஜ்ஜிக்கான வசதி எல்லாம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட உடலில் தெம்பு இருக்குது, பொருளாதாரத்தில் பலம் இருக்குது, ஆனால் ஹஜ்ஜி செய்ய மாட்டேங்கிறார் வச்சுக்கோங்க. அந்த நிலையிலேயே அவருக்கு மௌத்தும் வந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை நசீபாக்க வேண்டும். ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகலை அல்லது ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு விருப்பவே படலை. ஒன்று போகணும்னு நினைக்கணும், சந்தர்ப்ப சூழல், அவருடைய வேலை பளு அல்லது வேறு ஏதாவது குடும்ப சுமை அப்படி பின்தள்ள வைக்குது. நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் கல்வியில் என்ன இருக்குது, எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அவங்கள எல்லாம் எப்படியா கொண்டு போய் சேர்த்துருவான். ஆனால் அந்த ஆசையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஹஜ்ஜிக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒருவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வசதியும் இருந்து உடலிலே பலமும் இருந்து ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகவில்லை என்றால் எனக்கு கவலையே இல்லை. அவர் யூதராக மரணித்தால் எனக்கு என்ன, நஸ்ரானியாக மரணித்தால் எனக்கு என்ன. எல்லாருக்கும் ஈமான் கிடைக்கணும்னு விருப்பப்பட்ட முகமது நபி சொன்னாங்க, இப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா எனக்கு பற்றி, அவரை பற்றி நான் கேர் பண்ணவே மாட்டேன்றாங்க, அவரை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஆச்சா, இன்னொரு ஹதீஸ் சொல்கிறேன் கேளுங்க. தொழுகைக்காக வேண்டி பாங்கோசை தரப்பட்டது. பள்ளிவாசலிலே ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தும் நடக்குது. நிர்பந்தம் வர முடியல, அது வேற விஷயம். தொழுகைக்கு ஜமாத்தில் கலந்து கொள்ள முடியாத நிர்பந்த சில சமயத்தில் ஏற்படும். அப்போ வர முடியலங்கிறது அது ஒரு இஷ்யூ கிடையாது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வேணும்னே ஜமாத்துக்கு வராமல் ஒருத்தர் இருக்கார். வேணும்னே ஜமாத்தை மிஸ் பண்ணுறாரு. வேணும்னே ஒருத்தர் ஜமாத்து வராமல் பின்தங்குறாரு, அல்லது வீட்டில் தொழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரியான நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு நானே நேரடியாக போகணும்னு ஆசைப்பட்றேன். ரசூல் சொன்னாங்க, அந்த மாதிரியான வீடுகளுக்கு நான் போகும் பொழுதே என்னுடைய சகாக்களை என்னுடைய இடத்திலே தொலை வைக்க வைத்து விட்டு நான் வேகமாக போய் கட்டைகளை எல்லாம் புறக்கி அந்த மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மேலே மொத்தமாக போட்டு தீயை பற்ற வச்சு கொளுத்திடலாம் நினைக்கின்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கொளுத்த விடலாம் நினைக்கிறேன்றாங்க. அப்படின்னா ஜமாத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளோன்றதை உணர்த்துறாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், விதிவிலக்கு வேறு, நிர்பந்தம் என்பது வேறு. ஆனால் வேண்டுமென்றே சில விஷயங்களை விடும் பொழுது அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் சதகத்துல் ஃபித்ர். பெருநாள் அன்று நாம் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டிய முக்கியமான தர்மம். பொதுவாகவே கொடுப்பதை பற்றி இஸ்லாம் சொல்வதை போன்று உலகத்தில் வேறு யாருமே சொல்லலைங்க. கொடுங்க, கொடுக்கறதுல தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது, கொடுக்கறதுல தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்லாம் சொன்ன மாதிரி யாருமே சொன்ன கிடையாது, எந்த மதமும் சொல்லலை. அதனால தான் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருப்போம். நம் தோற்றத்தை பார்த்த உடனே நிற்பாங்க. உலக ஆய்வு சொல்கிறது, அதிகப்படியாக யார் கொடுக்கிறார், உலகத்திலே யார் அதிகமாக மக்களுக்கு தான தர்மங்கள் வழங்குகிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க, முன்னிலையில் நிற்கிறாங்க எல்லா சமயங்கள்லையும். ஏன்னா ரசூலுல்லாஹ் உருவாக்கி காட்டிய சமுதாயம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒரு பண்போடு கட்டமைச்சு காமிச்சாங்க. இந்த முஸ்லீம் சமூகம் அப்படி தான் இருக்கணுன்றது எல்லா காலத்திலையும் கொடுக்குறாங்க. குறிப்பாக ரமதானிலே, அதிலும் குறிப்பாக பெருநாளைக்கு முன்பாக சதகத்துல் ஃபித்ரை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். இது வாஜிப். ஏன் கொடுக்கணும்? 2 காரணங்க. சதகத்துல் ஃபித்ரை வழங்குவதற்கு 2 காரணம் தான். பெருமானா சொன்னார்கள், அபூதாவுதில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக இருக்கிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, நோன்பு பெருநாளினுடைய தர்மமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகத்துல் ஃபித்ரை நிர்ணயித்தார்கள். எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபதி,
நோன்பிலே நோன்பாளிக்கு ஏற்பட்ட பிழைகள், குறைகள், தவறுகள், குற்றங்கள், இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி, இதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை, இந்த சதகத்துல் ஃபித்ரை வழங்குவதின் வழியாக நோன்பிலே ஏற்பட்ட குறைகள், பிழைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா அழிக்கிறான். ஒன்னாச்சா? ரெண்டாவது காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்துமத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கான உணவாக அது இருக்க வேண்டும். ஏழைகளினுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி உண்டான விஷயமாக அது இருக்கணும். பெருநாள் அன்னைக்கு எல்லாருமே நாம் நல்ல உணவு சாப்பிடுவோம், நல்ல ஆடை உடுத்துவோம், மகிழ்ச்சியாக குடும்பத்திலே சிறப்பாக எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உணவருந்துவோம். இதே மாதிரி ஏழைகளும் சாப்பிடணும், அவங்க வீட்லேயும் அடுப்பெரியணும், அவங்களுடைய வீட்லேயும் பசி ஆற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரெண்டு காரணம் தான். ஒன்று, நம்ம நோன்புல ஏற்பட்ட குறைகளை, தவறுகளை, பிழைகளை இந்த சதகத்துல் ஃபித்ர் நீக்குது, சுத்தப்படுத்துது. ரெண்டாவது, நாம் எப்படி பெருநாள் அன்று சிறப்பான உணவை உண்ணுகிறோமோ, நாம் எப்படி குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல உணவை சாப்பிடுகிறோமோ, அதே போன்று ஏழைகளும் சாப்பிட வேண்டும் என்பது இரண்டாவது காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், சதகத்துல் ஃபித்ரில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை எப்போ கொடுக்கணும்? நீங்கள் பெருநாள் அன்று தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக நிறைவேற்றிவிட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி எதை கொடுத்து முடிச்சிடணும்? சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து முடித்து விட வேண்டும். இது ரெண்டாவது விஷயம், சதகத்துல் ஃபித்ரில் கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அத்தாஹா கபில சதகத்தி கபில சலாத்தி ஃபஹிய ஜகாத்துல் ஃபித்ர். யார் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக, அது திடல் தொழுகையோ மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய தொழுகை எது ஆகட்டும், ஆக மொத்தத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அவர் அதை நிறைவேற்றிவிட்டால் அது சதகத்துல் ஃபித்ராகவே நிறைவேற்றிவிடும். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி ஃபஹிய சதகத்தும் மின சதகாத். யார் ஒருத்தர் தொழுகைக்கு பின்னாடி இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றாரோ, செய்கிறாரோ, அது ஜகாத்துல் ஃபித்ரா இருக்காது, அது நோன்பு பெருநாளுடைய தர்மமாக கணிக்கப்படாது. எப்போதும் செய்கிற மாதிரி உண்டான தர்மங்களில் ஒரு தர்மமாக இருக்குமே ஒழிய, நோன்புக்குன்னு தனிப்பட்ட முறையில் இந்த நோன்பினுடைய பிழைகளையும் குறைகளையும் குற்றங்களையும் அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிர்ணயித்த அந்த சதகத்துல் ஃபித்ராக அது இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது சதகத்துல் ஃபித்ர் ஏன் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது, சதகத்துல் ஃபித்ர் எப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் சொல்கிறது. மூன்றாவது விஷயம் சதகத்துல் ஃபித்ரை குறித்து, யாருக்கு இந்த சதகத்துல் ஃபித்ர் நிறைவேற்ற வேண்டும், யார் யாரெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து படுக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர் வரை, அதாவது இன்னும் சொல்ல போனால் சக்கராத்தினுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் கூட சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். சின்ன குழந்தை தாங்க, பிறந்திருக்கு, பிறந்து 2 மணி நேரம் தான் ஆச்சு, ஆனாலும் அவர் அந்த குழந்தைக்கும் கணக்கிட வேண்டும். எல்லாருக்கும் வீட்டில் 10 பேர் இருக்கோம்னா 10 பேருக்கும் கொடுக்க வேண்டும். சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு தலைக்கு ஒரு வீட்டிலே ஒரு ஆளுக்கு ஒரு சதகா ஃபித்ர், 10 நபர்கள் என்றால் 10 சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இது மூணாவது விஷயம், சதகத்துல் ஃபித்ரை பற்றி மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன, எதை கொடுக்க வேண்டும், சதகத்துல் ஃபித்ர் எதை கொடுக்க வேண்டும்? சஹாபாக்கள் சொல்றாங்க, எண்ணற்ற ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களாகிய நாங்கள் என்ன செய்வோம், கோதுமையை கொடுப்போம், அரிசியை கொடுப்போம், மக்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய தானியங்களை கொடுப்போம். ஏன்னா அந்த காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு, அதை வாங்கி அரைச்சி மாவை எடுத்து சுட்டு சாப்பிடுவாங்க, அரிசியை உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள். எனவே இப்படித்தான் நாங்கள் கொடுத்து வந்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. எக்கச்சக்கமான அறிவிப்புகள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொடுத்ததை போன்று கோதுமையை கொடுக்கலாம். 1 கிலோ 633 கிராம், இதான் கணக்கு. சான்றாங்க சஹாபாக்கள், நாங்கள் 1 சா கொடுத்தோம். சா என்பது ஒரு அளவை, அங்க அரபகத்தில் இருந்த ஒரு அளவை. இன்னைக்கு கிலோன்னு சொல்றோமா இல்லையா, கிராம் சொல்றோமா, அதே மாதிரி சாங்கிறது ஒரு அளவை. அந்த அளவை இப்பொழுது நம்மளுடைய அளவிலே நாம் கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, 1 கிலோ 633 கிராம் கோதுமை, அதையும் கொடுக்கலாம் அல்லது அதற்குரிய கிரயத்தையும் கொடுக்கலாம். அதனுடைய காசு என்ன, இன்னைக்குள்ள கணக்கின் பிரகாரம் ஒரு 90 to 100 ரூபாய் வரும் ஹனஃபி மதுஹப் பிரகாரம்.
ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் என்ன சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னா 2.400 கிராம் 2.400 கிராம் அரிசி அல்லது தானியம் அதையே கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். எனவே தான் நாம் பல சமயங்களில் சொல்வதுண்டு, ஃபித்ராவை நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், அதாவது ஒருத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கி நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 2.5 கிலோவுக்கு மேலே அரிசியை வைத்து தான் இதர பொருட்களை சேர்க்க வேண்டும். ஏன்னா ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தின் பிரகாரம் ஃபித்ரா என்பது 2.400 கிராம் தானியம் அல்லது அரிசி தான் மெயினாக சொல்கிறாங்க, அரிசி இருக்க வேண்டும் என்று. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையிலே ஹதீஸினுடைய அந்த பலதரப்பட்ட ஹதீஸுகள் வந்திருப்பதினாலே அதை கருத்தில் கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறாங்க. எனவே எதை கொடுக்க வேண்டும் என்றால் ஹனஃபி மதுஹப் பிரகாரம் நீங்கள் 1.633 கிராம் கோதுமையாகவும் கொடுக்கலாம் அல்லது அதற்குரிய காசை கிரயத்தையும் கொடுக்கலாம். ஷாஃபி மதுஹப் பிரகாரம் 2.400 கிராம் அரிசி அதோடு சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னாலும் சேர்த்து கொடுக்கலாம். இதுதான். இப்போ இந்த 4 விஷயத்தையும் ஃபித்ராவிலே நாம் கவனிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதை வழங்கிவிட்டு தான் நாம் தொழுகைக்கு வர வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை கவனத்தில் கொண்டு தான் நாம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பள்ளியிலே பைத்துல் மாலுடைய சார்பாக, அல் இஹ்சான் பைத்துல் மால் சார்பாக நாம் ஃபித்ராவை வெறும் ஒரே பொருளாக இல்லாமல் அதை ஒரு மளிகை ஜாமான் தொகுப்பாக வழங்குகிறோம். அதிலே அரிசி இருக்கும், இன்ன பிற இதர மளிகை ஜாமான்கள் இருக்கும், மற்ற எண்ணெய் இருக்கும், தேவையான அந்த ஒரு நாளைக்கு தேவையான பொருட்கள் அதில் இருக்கும். வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் நிறைவேற்ற வைப்பானாக. இந்த சதகத்துல் ஃபித்ரின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பிலே குறைகள் இருந்தால், நம்முடைய இந்த ரமதான் மாதத்திலே நாம் செய்த அமல்களிலே குற்றங்கள் இருந்தால், பிழைகள் இருந்தால் மொத்தத்தையும் மன்னித்து அவனுடைய அன்பையும் அவனுடைய கரிசனத்தையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை கொடுக்கும் இடத்திலேயே அல்லாஹ் நம்மை வைப்பானாக. எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சொந்த தேவைக்கு யாரிடத்திலும் கையேந்துகிற சூழலை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். பிஹக்கி சையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். நவைத்து